விஜயாவுக்கு ஒரு சரியான ஆப்பு காத்திருக்குது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கள் லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, தீபன் ரதி தான் அந்த ஆப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய போகிற சம்பவங்கள் இனி கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது, எக்கச்சக்க சம்பவங்கள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இன்னைக்கு எபிசோட்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தீபன் அப்படியே பல்ல காமிச்சிட்டு நிற்கிறாப்புல ரதியை பார்த்து. ரதியை வந்து விஜயா முன்னாடி நின்று டான்ஸ் ஆட சொன்னாங்க. அதற்காக ரதி முன்னாடி நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த தீபனுக்கு அவர் பல்ல காமிச்சிட்டு அப்படியே சைட் அடிக்கிறாராமா. பல்ல காமிச்சிட்டு ஈ அப்படின்னு சொல்லிட்டு எழுச்ச மாதிரியே இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது பார்வதிக்கு சந்தேகம் வருது, ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலும் அவங்களால கெஸ் பண்ண முடியல இதுதானா அப்படின்னு சொல்லி. ஆனால் கூடிய சீக்கிரமே, ஏன்னா ரொம்ப நாள் மறைக்க முடியாது, ஸோ கூடிய சீக்கிரமே என்ன அப்படின்றது வெளியே வரதான் போகுது. இன்னைக்கு எபிசோட்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது மீனா உள்ளே வர்றாங்க. மீனா உள்ளே வரும்போது டக்குன்னு வந்து பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போதும் போதும் எல்லாரும் போய் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் பார்வதி என்னாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆடுனா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அங்கே பார் மீனா வந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி, நீங்கள் எல்லோரும் போய் சாப்பிடுங்க, நாங்கள் அதுக்குள்ளே சாப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க இல்லையா மீனா, அவங்கள போய் சாப்பாடு வை அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. நம்ம மீனா சரிங்கத்தை நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏய், நான் உன்னை என்ன சொன்னேன், நீ என்ன செய்கிற, நான் உன்னை சாப்பாடு எடுத்து வைக்க தானே சொல்கிறேன், நீ பாட்டு கொடுத்தோடனே போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம விஜயா. இல்லை சார், நான் இன்னும் பூ கொடுக்கல, பூ கொடுக்க வேண்டியது இருக்குது, எனக்கு டைம் ஆகுது, நான் போய் டைமுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம மீனா. ஆனாலும் அதை விஜயா ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. நான் சொல்கிற வேலையை நீ செய், அங்கேருந்து கொண்டு வந்ததை வைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும், போய் எடுத்து உள்ளே வச்சுட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்வதி இருந்துக்கிட்டு, விஜயா அவள் தான் ஏதோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாள், அவள் போட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் விஜயா வந்து அதை கேட்குற மாதிரி இல்லை. சுமார் பார்வதி, உனக்கு என்ன தெரியும் அவளை பற்றி, போ நீ உள்ளே போய் தட்டை எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனாவும் யோசிச்சு பார்க்குறாங்க, இவங்ககிட்ட வெட்டியாக பேசிக்கிட்டு இருக்கிறது பதில் நேரம் எடுத்து வச்சுட்டே போயிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவங்க விட மாட்டாங்க அப்படின்னு போய் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடெலாம் வச்சுட்டு போகிறாங்க. அப்போ பார்க்குறாங்க, என்னது பிரியாணியா, இன்னைக்கு நீ பிரியாணியா பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவங்க வந்து மீனா வந்து ஃபுல்லாக உண்மையை சொல்லலை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லத்தை வரும்போது சாப்பாடு செய்ய லேட் ஆயிடுச்சு, வரும்போது உங்களுக்கு வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி இருக்கட்டும், விஜயா கம்முன்று விஜயா, இன்னைக்கு நான் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. சரிதான், உனக்கு ஓம் பிரச்சனை அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. சரி, நீ இப்போ போகலாம், இப்போ பார் டெய்லி வந்து இந்த மாதிரி சாப்பாடு கொண்டு வந்திருக்கணும் டைமுக்கு, அதே மாதிரி இன்றைக்கி நீ 1/4 மணி நேரம் லேட்டாக வந்திருக்க, இனிமேல் அந்த மாதிரி லேட்டாலாம் வரக்கூடாது, ஒழுங்காக டைமுக்கு கரெக்டாக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மீனாவை அனுப்புகிறாங்க. இதற்கு இடையில் எல்லாரும் சாப்பிட போகும்போது பார்த்திங்கன்னா ரதியும் அண்ட் நம்ம தீபனும் ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்னடா நேற்று எதுக்குடா நைட்டு ஃபோன் பண்ணேன், எங்கள் அப்பா வந்து ஃபோனை எடுக்கிறதுக்காக வந்துட்டார், டக்குன்னு வந்து நான் என்ன சொல்லி சமாளித்தேன் அப்படின்னா, படிக்கிறதுக்காக அலாரம் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சமாளித்தேன், தயவு செஞ்சு வீட்டுக்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணாத, எதுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தீபன்றதுக்கிட்டு, இல்லை ரதி நான் எப்போ ஃபோன் பண்ணேனோ அப்போ உன்னோட ஞாபகம் வந்தது, அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன், இனிமேல் இந்த மாதிரிலாம் ஃபோன் பண்ணாதடா, உனக்காக தான் இந்த சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், தான் நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி ஒரு கேரியரை கொடுக்குறாங்க. அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம தீபன். அப்போ கொஞ்சம் நேரத்தில் தீபன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன நானே சாப்பிட்டு இருக்கேன், நீ ஊட்டி விட மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஊட்டி தானே இருந்தா விடுற அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க. டே, இப்படி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோமே, நமக்கு வேற எதுவும் பிளேஸ் இல்லையா, நம்ம தப்பு பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி ரதி சொல்கிறாங்க. வேற எந்த பிளேஸை விட இந்த பிளேஸ் தான் நல்லா இருக்குது, நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இங்கே நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம தீபன் சொல்கிறாப்புல. இவங்க ரெண்டு பேரும் இப்படி கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மீனா அந்த விஷயத்தை பார்த்துடுறாங்க. மீனா பார்த்த உடனே, ஹாய் மேடம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா, பார்த்தியா நான் எப்படி வந்து மாஸ்டரோட ஃபேமிலியோட சிங் ஆகிட்டேன் பார்த்தியா, எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான், எதுக்கும் கவலைப்படாத, நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி தீபன் சொல்கிறாரு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனாவுக்கு இப்போ சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது, கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர் மேலே ஏதோ ஒரு சந்தேகம் வந்திருக்கும், இவங்க ஒரு காதல் ஜோடி அப்படின்றத கண்டிப்பாக மீனா கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரி, ஆனால் மீனா இப்போதைக்கு இந்த விஷயத்தில் தலையிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தலையிட மாட்டாங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ண போய் விஜயா வந்து உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு கேட்டுருவாங்களோ அப்படின்ற பயம் நம்ம மீனாவுக்கு இருக்கும். அதனால இப்போதைக்கு இவங்க விஷயத்தில் அவங்க தலையிடாமல் இருக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை அப்படின்னா விஜயா அதுக்கு ஒரு ஆட்டம், தனியே ஆட்டம் ஆடுவாங்க, அதனால அவங்க தலையிடாமல் இருக்கிறது அவங்களுக்கு நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, அப்படியே கட் பண்ணிங்கன்னா நம்ம முத்து அண்டு சத்யா இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. எங்கே சந்திச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்கிங்கில் போலீஸ்காரங்க நின்று செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வாங்க லைசன்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கா, எல்லாத்தையும் காட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க ரெண்டு பேரும் அந்த வழியாக போகும்போது ரெண்டு பேருமே பிடிச்சி விசாரிக்கிறாங்க. முத்து வந்து வழக்கம் போல் காரில் வந்திருக்காரு, சத்யா வந்து பைக்கில் வந்திருக்காரு. பைக்கில் வரும்போது சத்யா வந்து உள்ள பீர் பாட்டிலாம் வச்சிருக்காரு. டே, என்னடா பேக்கில் வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சார் என் பேக்கில் என்ன இருக்க போகுது, நோட்டு புத்தகம் தான் இருக்க போகுது, நான் காலேஜ் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பேக்கில் என்ன இருக்குது அப்படின்றத நான் அவங்க கேட்கல, முன்னாடி ஒரு
ஒரு பேக் வச்சிருக்கல அதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது போலீஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் பீர் பாட்டிலாக இருக்குது. டேய் காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டிங்களாடா, எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது முத்து அங்கனுக்குள்ளே வந்து நிற்கிறாரு. முத்துட சொல்கிறார், பார்ப்பா இந்த மாதிரி படிக்கிற பசங்க என்ன கெட்டு போய் எப்படி குட்டிச்சவராக அலையிறாங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது முத்து அட்வைஸை போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம் சார், என்ன சார் பண்ணுறதுக்கு, இப்போதைக்கு நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்போதைக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் போகும்போது வாழ்க்கையே போயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்கிறாரு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், இது உங்களுக்கு தேவையே இல்லாத வேலை, நீங்கள் தலையிடும் அப்படின்ற அவசியமே கிடையாது, அதெல்லாம் வேறு யாராவது குடிக்காத ஒரு ஆள் அட்வைஸ் பண்ணால் கூட ஓகே, நீங்களாம் நான் சொல்லவே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேருக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா வார்த்தை போரே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். போலீஸ்காருக்கு வந்து சந்தேகம் வருது, ஒருவேளை இவங்க 2 பேருக்கு தெரிஞ்சவங்களா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து ஒரு அட்வைஸை போடுறாரு. சார் இன்னைக்கு வந்து 1 2 அப்படின்னு சொல்லி தான் போகும், அடுத்து அதுவே நாளடைவில் ஒரு பழக்கமாகும், அது ஒரு ஹாப்பியாகும், அது பழக்கமாகவே ஆயிரும் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல அட்வைஸ் பண்ணுறதுக்குலாம் ஒரு தகுதி வேணும், சும்மா ரோட்டில் போகிற வரவங்களாம் அட்வைஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சத்யா சொல்ல போலீஸ்கார் ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு. டே உங்கள் 2 பேத்துக்கு என்னடா பிரச்சனை, உங்கள் 2 பேத்துக்கும் பிரச்சனை கிடையாது, எனக்கு தாண்டா பிரச்சனை, உங்கள் 2 பேர்த்த கூப்பிட்டு நிற்க வச்சேன் பார்த்தியா, என்ன தாண்டா சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவர் தலையில் அடிச்சுக்கிட்டு சரி எங்கே உன்னோட எல்லாத்தையும் ப்ரூஃப் எல்லாம் காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சத்யா அவர்கிட்ட இருக்கிற ப்ரூஃப், சார் இருந்தாங்க என் ப்ரூஃப் எல்லாமே சரியாக இருக்குது, என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சத்யா சொல்ல. உண்மை சொல்ல அப்படின்னா சத்யா கிட்ட அழகாக ஃபைன் வாங்கியிருக்கலாம், ஏன்னா சத்யா வந்து ஹெல்மெட் போடலை, ஸோ அழகாக ஃபைன் வாங்கியிருந்திருக்கலாம், ஆனால் அதெல்லாம் செய்யலை. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தையும் பேசி அனுப்புகிறாங்க. அடுத்து முத்துகிட்ட கேட்குறாங்க, முத்து உன்னோட ப்ரூஃப் எல்லாம் காட்டு அப்படின்ற மாதிரி கேட்க முத்து அவரோட ப்ரூஃப் எல்லாம் காட்டுறாரு. காட்டிட்டு எல்லாமே ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரையும் அனுப்பிடுறாங்க. ஸோ 2 பேர்த்துக்கும் இடையில இப்போ பிரச்சனை மேலும் வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். சரி அப்படியே கட் பண்ணிங்கன்னா கிட்ட நம்ம விஜயா ஏப்பம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏப் அப்படின்னு சொல்லிட்டு. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சாப்பிட்ட பிரியாணி வந்து அவங்களுக்கு சேரலை, அதனால ஏப்பம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி இருந்துக்கிட்டு அதை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இந்த சீரக தண்ணி ஆற்றிக்கிட்டே இருக்கேன், இன்னும் 2 செகண்டில் நான் வந்து ரெடி பண்ணிட்டு வந்து கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதே நேரம் பார்த்தீங்கன்னா மீனா முத்து அண்ணாமலை அவங்க எல்லாரும் வந்து சேர்றாங்க. அப்போது அண்ணாமலை கேட்குறாரு, உனக்கு என்ன பிரச்சனை, எதற்காக நீ ஏப்படு போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது முத்துக்கள் சொல்லிடுறாரு, எப்பா இதை பார்த்தா பிரியாணி எப்போ மாதிரி தெரியுதுப்பா, அம்மா அன்னைக்கு ஃபுல் கட்டியிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்ல ஆமாம் நான் மட்டும் தான் சாப்பிட்டேன், நீங்களாம் சாப்பிடலையா அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா சொல்கிறாங்க. நாங்களாம் சாப்பிட்டோமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டவுட் வருது. இந்த மாதிரி நான் பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னு விஜயா சொல்லும்போது அண்ணாமலை ரொம்பவே அப்செட் ஆயிடுறாரு. அதுதான் மீனா என்ன பண்ணா, கீரை பொரியல் அது இதுன்னு பண்ணியிருந்தாலே அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு உனக்கு என்ன வலிக்குது, ஏன் மீனா கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலா, அதனால மீனா கொண்டு வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது விஜயாவுக்கு ஷாக்கு, என்னது கீரை பண்ணியிருந்தாளா, எனக்கு வந்து எப்படி பிரியாணி கொடுத்த, நீ எந்த கீரை தானே பண்ணியிருக்க, எப்படி வந்து பிரியாணியாக மாறிச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எல்லாருமே மீனா பார்த்து கேட்குறாங்க, மீனா சொல்லுங்கள் மீனா நீங்கள் கொண்டு போன சாப்பாடு என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அண்ணாமலையும் கேட்குறாரு, என்னம்மா என்னாச்சு, நீ கொண்டு போன சாப்பாடு எங்கே என்ன பண்ண அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்கும்போது நம்ம மீனாவுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, ரொம்பவே அமைதியாக இருக்கிறாங்க, சொல்லவா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்துட்ட வந்து நம்ம விஜயா சொல்கிறாங்க, பாத்தியா அவன் மொண்டாட்டி வாயவே திறக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லும்போது வேறு வழி கிடையாது, இந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும். முத்து கேட்குறாரு, நீங்கள் கேட்டாலும் சொல்ல மாட்டா, நான் கேட்டால் அதெல்லாம் சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு மீனா நீ என்ன பண்ண அந்த சாப்பாடு அப்படின்னு கேட்கும்போது நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் பைக்கில் போய்கிட்டு இருந்தேங்க, அப்புறம் ஒரு தாத்தா பாட்டி ரொம்பவே பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருந்தாங்க, அவங்ககிட்ட போய் நான் கேட்டேன் என்னன்னு கேட்டேன், இந்த மாதிரி நான் 2 நாள் சாப்பிடலை அப்படின்னு சொன்னாங்க, அப்போ என்னோட சாப்பாடை நான் அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது விஜயாவுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுது. அங்கே நான் பசியில் இருக்கிறேன், நீ உட்காந்து 2 பேருக்கு பரிமாறிட்டு வந்திருக்க, அது வந்து என் வீட்டு சாப்பாடை எடுத்து நீ எப்படி கொடுக்க போச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அண்ணாமலை வந்து ஒரு தத்துவம் சொல்கிறாரு, சாப்பாடு அப்படின்றது எவ்வளோ முக்கியம் தெரியுமா, அவள் எவ்வளோ பெரிய புண்ணியமான விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தனி ஒருவனுக்கு உணவில்லை ஜகத்தினை அளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரே சொல்லியிருக்காருல்லப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ எல்லாரும் சேர்ந்து மீனா பக்கம் தான் நிற்கிறாங்க. ஆனால் விஜயாவுக்கு ஜீரணிச்சிக்கவே முடியல, அது எப்படிங்க இப்படி பண்ணலாம், நம்ம வீட்டு காசு எடுத்து எப்படி ஊராங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவளும் இந்த வீட்டில் தான் இருக்கா, அவளும் இந்த வீட்டில் தான் சம்பாதிக்கிறா, அவளுக்கும் என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படின்னு உரிமை இருக்குதோ அதெல்லாம் அவன் செய்ய போகிறான், எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கா, உனக்கு என்ன தான் பிரச்சனை, நீ வந்து பாராட்ட வேணாம், ஜஸ்ட் நீ வந்து திட்டாமல் இருந்தாலே போதுமே அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்ல விஜயா அப்பயும் அவங்க மனசு ஆறலை. விஜயா வந்து அதை எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது முத்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவள் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா இனிமீனா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கற்பூரத்தை எடுத்துகிட்டு வந்து அப்பா கிழக்கு எதுப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அண்ணாமலை கடுப்பாயிடுறாரு. டே
இதாண்டா கிழக்கு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்ல முத்து இருந்துக்கிட்டு சாரிப்பா எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது ஃபன்னாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு ஆரத்தி எடுக்கிறாரு. ஊருக்கண்ணெல்லாம் உன் மேலே தான் பட்டிருக்கும், நீ எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பண்ணிட்டு வந்திருக்க தெரியுமா மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை நம்ம முத்து புகழ்ந்து தள்ளுறாரு. இதை பார்க்கவே விஜயாவுக்கு வந்து ரொம்ப கன்றாவியாக இருக்குது. சரி இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, வந்துட்டாங்க அங்கேருந்து கிளம்பி அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா மீனா பண்ணது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது போக இன்னும் யாருக்கிட்டையும் சொல்லலை, நான் அவங்களுக்கு டெய்லி சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம மீனா. அதை பற்றி யார்கிட்டையும் சொல்லலை. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயாவோட ஆட்டம் நாளுக்கு நாள் ரொம்ப தனியாக போய்கிட்டு இருக்குதுங்க. எப்படியாவது மீனாவை இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்திடணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக மூர்க்கமாக வேலை செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயா தான். விஜயா தான் இந்த கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ரோஹிணியும் கூட சேர்ந்து இந்த விஷயங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆதரிக்கிறாங்க. ஏன்னா ரோஹிணி தான் எந்த நிலைமையில் இருக்கிறோம், எந்த நிலைமையிலேருந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம், நம்மளோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது யோசிச்சிருந்தா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தலையிட மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீனாவுக்கும் முத்துவுக்கும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரி இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு வந்து நிம்மதியாகவே தூக்கம் இல்லை. மனோஜுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு. நம்மளை சுற்றி ஏதோ சம்பவம் நடக்குது, ஏதோ தப்பாக இருக்குது, நம்மளை யாரோ வந்து ஏமாற்ற பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயம் வருது. அது போக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப பிரச்சனை, அதை வந்து யாருக்கிட்டையாவது சொல்லணும் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்றாரு. அம்மா இங்கே வாமா அப்படின்ற மாதிரி கூப்பிட அவங்க அம்மா இருந்துக்கிட்டு என்னடா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படி ஒரு லெட்ரு வந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன லெட்ரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி எழுதியிருக்கிறத பார்த்து விஜயா வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இப்படிலாம் எழுதி வச்சுருக்காங்க, யாரா இதை உனக்கு அனுப்புனா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது யாருன்னு தெரிலம்மா, எனக்கு வந்து பிரச்சனை கொடுக்குற மாதிரி தெரியுது, நீங்கள் எதுக்கும் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, டே அதில் என்னோட பேரும் இருக்குடா, நானும் பாவம் தாண்டா, என்னை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சியாடா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. ஏம்மா நீ விடுமா, நான் நல்லா இருந்தா நீ நல்லா இருந்த மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் சமாளிக்கிறாரு. ஆனால் நமக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் புரியவே இல்லை, எப்போங்க கதைக்குள்ளே வருவீங்க, சீக்கிரமே பார்த்தீங்கன்னா கதைக்குள்ளே வாங்குங்க அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதையை தாண்டி இன்னும் புதுசாக டாப்பிக்கை உள்ளே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்த விஷயங்கள் எதையுமே இப்போ வரைக்கும் முடித்த மாதிரி தெரியல. எல்லாமே அக்கக்கா அது பக்கம் ஒரு பக்கம் தனியாக இருந்துக்கிட்டு இருக்குது. இருக்கிற பிரச்சனையவே தீர்க்கிறதுக்கு டைம் இல்லை போல், அதனால புதுசாக பிரச்சனை எழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டிட்டு நம்ம கதைக்குள்ளே வந்து நடக்க போகிற பிரச்சனைகள், நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகள், இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தான் போகும். அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. சீக்கிரமே கதைக்குள்ளே சத்யா, ரோஹிணி இவங்களாம் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இப்படி தில்லா சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள பற்றின விஷயங்கள் வெளியே வரணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.